ஆரம்பிக்கலாங்களா? நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஸ்பைசி கேஃபே, மனாமா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்பைசி கேஃபே, ஒரு ரெஸ்டாரண்ட்டு. பசிச்சுது, லைட்டாக சாப்பிட்லான்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தோன்னா டைட்டாக சாப்பிடணும் போல் ஆசை வந்துச்சு. ஸோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க? என்ன போய் ஆர்டர் பண்ணது? விங்ஸ் ஃபுல்லு. ஓகே. பார்பிக்யூ. பார்பிக்யூ விங்ஸ். என்னது? லஸ்ஸி. ஐயோ, மாடு சேர்த்து வாங்க. இனி ஒரு பொடி பிடிக்க போகிறோம். ஸோ நண்பர்களே, ஃபுட்டு வந்துச்சு. இதுதான் விங்ஸு. ஹுபூஸ் வரட்டும். நண்பர்களே, ஒரு வழியாக வந்து ஃபுட்டு வந்துச்சு. ஹுபூஸ் வந்துச்சு, சலாட் வந்துச்சு, ஹமூஸு எல்லாமே இருக்குது. சலாட் பார்த்தீங்களா? சலாட் இதுதான் சலாட். இது சலாடு, ஹுபூஸு. அது அது உள்ள அது பிளேட்டு. ஓப்பன் பண்ணுங்க. மயோனீஸு, ஒயிட் மயோனீஸு. இதுதான் ஹமூஸ். ஹமூஸுங்கிறது இந்த சிக் பீஸ் கொண்டக்கடலை செய்கிறது. இங்கே வந்து ஃபேமஸ்ஸு. எப்படி பை? செம்மையா? ஸ்பைசி ரெஸ்டாரண்ட். சூப்பர். முதல்ல என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு ஹுபூஸ் துண்டை எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு விங்ஸு எடுத்துட்டு, கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்துட்டு, சரியா, இது இப்படி வச்சுட்டு அப்படியே என்ன பண்ண, இப்படி எடுத்துட்டு ஹமூஸில் டிப் பண்ணிட்டேன். வா, சூப்பர். இந்த கிரீன் சட்னி செம்ம ஸ்பைசி, செம்ம காரம், சூப்பராக இருக்கும். அது கூட வந்து இந்த வெள்ளரிக்காய், லெமன், செம்ம சூப்பர். செம்ம காரம். ஹமூஸ் சாப்பிட்டு ஹுபூஸ் ப்ளஸ் ஹமூஸ் செம்ம டேஸ்ட். கிரீன் சட்னி சூப்பர், அடிப்படை. ஆக்சுவலி சிக்கன் வந்து செம்மையாக வந்து சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. மசாலா செம்மையாக இறங்கியிருக்கு. எப்படின்னாக்கா ஜூஸின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜூஸியாக இருக்குது. இதை அப்படியே மைனஸில் டிப் பண்ணிவிட்டு இவங்க அரபி மசாலாவே வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஊர் மசாலா வேறு மாதிரி இருக்கும். சத்தமே இல்லாமல் சாப்பிடுறா, ஏதாவது சொல்கிறா. அவருக்கு சிக்கன் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுருக்காரு. நல்லா டேஸ்ட்டுங்க. என்னால் உரப்பு நல்லா பேச முடியல. பாருங்க, தண்ணியாக வருது. இது விங்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுட்டு நம்ம கிரில் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சார்கோல் இருக்குல்ல, சார்கோல் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா அடுப்பு கறியில் வந்து இதை சுட்டு கொடுப்பாங்க. அதனால தான் வந்து இதோட மசாலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருக்கும். வருங்க, என் கையில் அப்படியே ஒட்டுது மசாலா, இருக்குதா? அப்படியே மசாலா ஓட்டும். பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னாலே இப்போ கண்ணு தின்ன முடியல, கண்ணில் தண்ணி வருது. மோஸ்ட்லி மற்ற யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த துபாய் அது மாதிரி இடத்துல தான் போயிட்டு வந்து இருப்பாங்க. பஹ்ரைனில் தெரியும் யாரும் வந்து எடுத்ததில்லை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு யூடியூபர் ஃபுட் பிளாகர். கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. சிக்கன் பிரியாணி இது ஓடிது கரெக்டாக பதத்தில் எடுத்துக்கணும். அது கூட இந்த வெள்ளரிக்காய்
குப்போஸ் ப்ளஸ் ஹம்மூஸ். இது வந்து எப்படின்னா கொண்ட கடலையை அரைச்சு அதில் வந்து மேலாப்பில் ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா இருக்கும் டேஸ்ட். மிக்ஸ் சூப்பராக இருக்கும். மிளகாத்தூளை ஊற வச்சுருப்பாங்க. செம்ம. உப்பு அதிகமாக இருக்கு. உப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஓகே. இது பச்சை சட்னி ரொம்ப வரப்பு இல்லை, பயங்கர ரொம்ப உப்பு. காரம் போகுது. பயங்கர காரம். விங்ஸில் மட்டும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி இருக்கு. என்ன? பேசுறதுக்கு வார்த்தைலாம் இல்லை. அவர் அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு, அதனால எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஸ்பைசி கலந்து சாப்பிட்றோமா சூப்பராக இருக்கு. ஊர்லாம் வாரம் வீடியோ வரும், பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பஹரின் தமிழ் சங்கத்துக்கு லைக் கொடுங்க, சரிங்களா? இது பஹரின்லேருந்து ஃபுட் பிளாகிங் பண்ணுறோம், மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சிக்கன்ல அந்த விங்ஸ் அதுதான் டேஸ்ட்டு. மற்ற கறியோட விங்ஸ் வந்து நல்லா இருக்கும், ஸ்பைசியாக நல்லா இருக்கும். நான் மனாலியா லீவில் வந்தால் இந்த ஹோட்டல் தான் டின்னர் செம்மையாக இருக்கும். குக்கும்பர் இந்த விங்ஸை நல்லா கம்பியில் குத்திட்டு இது பண்ணுவாங்க. அப்படி கிரில்லில் வந்து மொத்தம் செம்ம ஆப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கரெக்டாக அந்த ஜூசினஸ்ஸு அது கரெக்டான அந்த பதத்தில் எடுத்துருக்காங்க, நல்லா குக் பண்ணியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, நாங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி தான் நாங்கள் எடுத்துருக்கோம். அடுத்த வாரத்தை வந்து நல்லா டீட்டெயில்ஸாக நாங்கள் போடுவோம். நாங்கள் பை சொல்லினா இருக்கும்போது உள்ள நட்டு பெரியபடி தான் அவரை கண்டுக்காதீங்க, சொல்லாத விஷயம் இல்லை. ஸோ அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். வார வீடியோ அப்லோட் ஆகும் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? சோறு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அதுலேருந்து உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஹக்கீம் ஹமீத் நிசா. பாய்.